மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கடைதிறவாய் ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய் கான் ஏழே குழலி பரிசேலோர் எம்பாவாய். மாலறியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே பேசும். அது பார்த்திங்கன்னா இனிமையான குரல் உடையவளாம், இனிமையாக பேசுகிறவளா. அதுதான் எப்போதுமே அந்த ஆரம்பம் அவங்கள பற்றி ஒரு பெருமை பாராட்டி அப்புறம் அந்த பொண்ணு சொல்லுது, மாலறியா நான்முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்று பொக்கங்களே அப்படின்னு. அதாவது என்னென்னா, சுவாமி ஒரு பல யுகங்களுக்கு முன்னாடி, அது எத்தனை யுகங்கள்னால் சொல்லவே கணக்கே சொல்ல முடியாதபடி பல யுகங்களுக்கு முன்னாடி ஒரு ஜோதி ஸ்தம்பமாக சுவாமி காட்சி அளித்தார். அப்போ அதோட அடிமுடியையும் காண நாராயணர் வராக அவதாரமும் பிரம்மா அன்னப்பறவ அவதாரமும் எடுத்து அடிமுடி காண தேடி போகிறாங்க. பல யுகங்களாக தேடுறாங்க, தேடியும் காண முடியல. அப்பேற்பட்ட அந்த மலையோட சிறப்பு தான் திருவண்ணாமலை. இந்த பாடல் வேற, திருவெம்பாவை அருள பெற்ற இடமும் திருவண்ணாமலை. ஆகவே அந்த திருவண்ணாமலையில் மாணிக்கவாசக சுவாமிகள் இந்த பாடலை அந்த இறை அருளால் அந்த இறை அனுபவத்தை பாடலாக்கும் பொழுது அந்த மலையோட பெருமையும் இதில் சொல்கிறார். இந்த மாள் அறிவம் என்னன்னா, இதில் ஒரு தத்துவம், இந்த லிங்கோத்பவர் அந்த தத்துவத்தை சொல்கிறது தான். இப்போ பிரம்மா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கு அதிபதி, விஷ்ணு யார் செல்வத்துக்கு அதிபதி, ஸ்ரீமன் நாராயணர் தான் அஷ்டலட்சுமி அவதாரமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியை மனைவியாக கொண்டவர் விஷ்ணு. இந்த விஷ்ணு செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அவர் வராக அவதாரம் எடுத்து சுவாமியோட திருவடியை தேடி போகிறார். கல்விக்கு அதிபதியாக இருக்கிற சரஸ்வதியோட கணவனாக இருக்கக்கூடிய கேள்வனாக இருக்கக்கூடிய பிரம்மா அன்னப்பறவை எடுத்து முடிய காண தேடுறார். இதுக்குள்ள என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, கல்வியின் கர்வத்தினாலும் செல்வத்தின் செருக்கினாலும் பகவானை அடைய முடியாது. நான் நிறையா படிச்சிருக்கேன், சாஸ்திரங்களை படிச்சிருக்கேன், கரைச்சி குடிச்சிருக்கேன். வேதங்களுக்கு அதிபதியாக இருக்கிற பிரம்மாவாலேயே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் நம்ம படித்து சுவாமி என்ன, அதனால் படிப்புனால ஒரு கர்வம் வரும். இந்த கர்வத்தினால பகவானை கண்டுட முடியாது. அதே சந்தர்ப்பத்தில் செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கிறவனை டிக்கெட்டு வாங்கி ஆளாக போய் நின்று தரிசனம் பண்ணலாம். இன்றைக்கி இருக்கிற சுவாமி அவனை பார்த்தாரான்னு தெரியாது. நாம் சாமியை பார்க்குறத பற்றி ஒரு விஷயமே இல்லை, என்னைய சுவாமி பார்க்குறாராங்கிறது தான் விஷயம். அப்போ செல்வத்தின் செருக்கினாலும் கல்வியின் கர்வத்தினாலும் பகவானை அறிய முடியாதுங்கிறது தான் அண்ணாமலை தத்துவம். அந்த இடத்துல அருளை பெற்றதுனால அந்த அண்ணாமலையோட பெருமையை இதில் சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா, பிரம்மாவும் விஷ்ணுவும் காண முடியாத சிவபெருமானை நாங்கள் அறிவோம் அப்படிங்கிறார். அது அந்த அளவுக்கு பிரியம், அது ஆணவத்தில் சொல்ல அந்த அளவுக்கு பிரியம். சுவாமி எங்களுக்கு அவளை எளிவந்த பிரானை ஏழை பங்காளனை அப்படிங்கிறோம்ல, அப்படி எளிவந்த பிரானா சுவாமி இருக்கிறதுனால நாம் அறிவோம் என்று பொக்கங்களே. நேற்று சாயந்தரம் அவ்வளோ இனிமையாக பேசினான், நானும் சாமியும் அப்படி இப்படி நல்லா பேசினா இன்னும் தூங்கிட்டு இருக்கா அப்படிங்கிறத வச்சு தான் மாலறியா நான்முகனை காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களை பேசும் பாலூறு தேன்வாய் படிரி கரை திறவாய். இவ்வளோ பேசப்ப பால் ஊறுது தேல் ஊறுதுங்குவாங்கல்ல, பால் வடிது தேல், அந்த மாதிரி இனிக்க பேசியிருக்கிறான். இந்த இனிக்க பேசுறவங்களுக்குள்ள பூரா கொஞ்சோண்டு வஞ்சகம் இருக்கும். படிரிங்கிற வார்த்தைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வஞ்சகின்னு அர்த்தம். ஆனால் இப்போ அப்படி பேசி எங்களனா எழுப்பி விட்டு நாங்கள்னா கிளம்பி வந்துட்டோம், நீ இன்னும் தூங்கிட்டு இருக்க, நீ எப்பேற்பட்ட வஞ்சகியாக இருப்பங்கிறத அதுதான் அப்படி பாராட்டி அப்படி இடித்துரைக்கிறது வஞ்ச புகழ்ச்சி எளிவாட்டம் தான் இது. அப்படி பாலூறு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் எந்திரிச்சு வெளியவா அப்படின்னு சொல்லிட்டு ஞானமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருள். இப்படி நான்முகன் தேவர்கள் மூவர்களும் தேடி காண முடியாத சுவாமி நமக்காக வந்து நம்மளை ஆட்கொண்டு நம்மளை இயக்கி நம்ம கூடையே இருந்து நமக்கு துணையாக தோன்றா துணையாக உள்ளும் புறமும் துணையாக இருந்து நம்மளை காக்கும் தெய்வத்தை கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனேன்னு நாங்கள் அவருடைய குளிர்ந்த நாமம். சீலம்னா ஏறக்குறைய பெருமை வாய்ந்த
அப்படிங்கிற ஒரு இது, குளிர்ந்த அப்படிங்கிற அப்படின்னா பெருமை வாய்ந்த அவருடைய சிவநாமங்களை எல்லாம் நாங்கள் பாடிட்டு வரோம். சிவனே சிவனேன்னு ஓலமிட்டுட்டு வரோம். இந்த ஓசை கூட உனக்கு கேட்க முடியாத அளவுக்கு நீ துயிலில் ஆழ்ந்திருக்கிற, தூக்கத்தில் ஆழ்ந்திருக்கிற அப்படின்னு சொல்லி ஓலமிடனும் உணராய் உணராய் கான். சிவனே சிவனேன்னு நாங்கள் பாடி வரோம், நீ உணராய் உணராய் கான். ஏலே குழலினா அவளுடைய கூந்தல், இப்போ தூங்கிட்டு இருக்காளே அவளுடைய கூந்தல் நல்லா, ஏன்னா ஒரு பெண்களுக்கு கூந்தல் மேலே எப்போதுமே பெரிய ஜாஸ்தியாக இருக்கும். இவன் மிக அழகிய கூந்தல் உடையவள், அதை குறிப்பிடுறான். அந்த சிறப்பையும் சொல்லி பாராட்டி வம்புழுக்கிறது வம்புழுக்கு. ஏழே குழலி பரிசையிலவர் என்பவைனா, ஏழே குழலின்னா நல்ல கரிய நீண்ட அடர்த்தியான கருங்கூந்தலை உடையவள். அப்படி உடையவளாக இருக்கிற நீ எழுந்திரி அப்படிங்கிறத இந்த பாட்டு மூலமாக அவர் சொல்கிறா. மாலரியா நான்முகனும் இதில் அவர் சொல்ல வர்றது, இந்த பாடலில் மாணிக்க வாசகர் நமக்கு சொல்ல வர்றது, கல்வியின் கர்வத்தினாலும் செல்வத்தின் செருக்கினாலும் அந்த சுவாமியை நாம் உணரவே அறியவோ வணங்கவோ முடியாது. எளிய பக்தியினால் பேரன்பினால் மட்டும்தான். அன்பெனும் பிடியினுள் அகப்படும் மலையே அப்படிங்கிற, அப்படி மலை மருந்திட நீ மலைத்திடவோ அருள் அருணாச்சலா, அந்த மலையே நம்ம பிறவி நோய்க்கு பெருமருந்து அப்படிங்கிறத இந்த பாடல் மூலம் மாணிக்க வாசக பெருந்தகை நமக்கு அருளி இருக்கிறார். திருச்சிற்றம்பலம்.